ගෞරවනීය අපේ හාමුදුරන් වහන්සේ சங்கைக்குரிய பௌத்த අපේ மத පියතුමනි பிரமுகர்களே, කුරුක්කල් තුමනි அருட்தந்தையர்களே, මවුලු විතුමනි குருக்களே, மௌலவிமார்களே, සියලු දෙනාගේම අවසරයි. உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ගෞරව අග්‍රාමාත්‍යතුමියනි, கௌரவ பிரதம அமைச்சரே, කතානායකතුමනි, சபாநாயகர் அவர்களே, අග්‍රවිනිශ්චකාරතුමියනි, பிரதம நீதியரசரே, විපක්ෂ නායකතුමනි, எதிர்க்கட்சி தலைவரே, ඇමතිවරුනි, அமைச்சர்களே, නියෝජ්‍ය අමාත්‍යවරුනි, பிரதி அமைச்சர்களே, පාර්ලිමේන්තු නියෝජනය කරන මන්ත්‍රීවරුනි, பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற உறுப்பினர்களே, ஆளுநர்களே, තානාපතිවරුනි, தூதுவர்களே, වරුනි, உயர்ஸ்தானியர்களே, ජනාධිපති ලේකම්තුමා ප්‍රමුඛ சனாதிபதி செயலாளரை முதன்மையாக கொண்ட මහත්ම මහත්මියනි, அரசாங்கத்தின் உத்தியோகத்தர்களே, ආදරණීය මව්වරුනි, පියවරුනි, அன்புக்குரிய தாய்மார்களே, தந்தையரே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, මෙවර අපි සමරන්නේ இத்தடவை நாங்கள் විශේෂ නිදහස් දිනය. மிகவும் தனித்துவமான சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். අතීතයේ දෙස බලාගෙන සැමරු வரலாற்றை දිනයන් වෙනුවට பார்த்து கொண்டு கொண்டாடிய சுதந்திர தினத்திற்கு பதிலாக இத்தடவை நாங்கள் கொண்டாடுவது எதிர்காலத்தை நோக்கிய சுதந்திர தினத்தை ஆகும். දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் රට මැදත් நாட்டின் மத்தியிலும் இருக்கின்ற மக்கள் පොහොසත් ශ්‍රී ලාංකීය எதிர்காலத்தில் வளமான இலங்கை தேசத்தை නූතන பற்றி, ශ්‍රී ලාංකීය ජාතිය நவீன இலங்கை தேசத்தை பற்றி එකාවන්ව සිහින දකින මොහොත ஒருவர் போல் கனவு காண்கின்ற ஒரு தருணத்தில் தான் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். 1948 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி எங்களுடைய நாட்டுக்கு තීරණ ගැනීමට අවශ්‍ය எங்களுக்காக தீர்மானங்களை மேற்கொள்ள அவசியமான அரசியல் சுதந்திரம் கிடைத்தது. නිදහස සීමිත වුණත් அந்த சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் තමයි අපි வகிக்கிறது. දේශපාලන ස්වාධීනත්වය ලැබීමේ அதுதான் நாங்கள் அரசியல் சுயாதீன தன்மையை பெற்ற வரலாற்றின் முதலாவது நாள். 1905 සිට 1505 பகுதி பகுதியாக අධිරාජ්‍යවාදීන්ට மேற்குலக வல்லரசுகளுக்கும் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் கட்டுப்பட்டோம். 1815 ஒட்டுமொத்தமாக යටත් විජිතයක් බව நாங்கள் பிரித்தானியாவின் காலனித்துவ ஆட்சிக்கு கட்டுப்பட்டோம். அதிலிருந்து விடுபட்டு 77 வருடங்களுக்கு முன்னர் இந்து சமுத்திரத்தால் சூழப்பட்ட இந்த தீவில் சுயாதீனமான அரசமாக වන දේශපාලන மேலோங்குவதற்கு அவசியமான அரசியல் நிபந்தனைகளை நாங்கள் இன்றைய தினம் போன்ற ஒரு தினத்தில் தான் ஆரம்பிக்கின்றோம். எனவே இது நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள். இந்த தினத்தை உருவாக்குவதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த வீரர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வீர வணக்கம் தெரிவிக்கப்பட வேண்டிய நாள் இது. அதைப் போலவே சுதந்திரத்தை முழுமையாக அடைந்து கொண்டதற்காக அவர்கள் எங்களுக்கு ஒரு குறுந்தடியை கொடுத்திருக்கின்றார்கள். 1948ஆம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் පල්ලම් සහිත வீரர்கள் எங்களுடைய பள்ளங்கள் மேடுகளை கொண்ட இந்த பாதையில் தான் பயணம் செய்தார்கள். ලබන எனவே முழுமையான அரசியல் சுதந்திரத்தை பெற்ற 1922ஆம் ஆண்டையும் கடந்து அந்த குறுந்தடியை ஏந்தி கொண்டு 77வது சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே நாங்கள் ஒரு நீண்ட பயணத்துக்கு கடந்து வந்திருக்கின்றோம். அந்த பயணம் பூராவிலும் எங்களுக்கு தெரிந்த நாங்கள் நினைவு கூர்கின்ற வீரர்கள் வீராங்கனைகளை போன்றே எங்களுக்கு பெயர்கள் தெரியாத எங்களுடைய சுதந்திரத்திற்காக தமது உயிர்களை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீராங்கனைகளின் கண்ணீர், வியர்வை, இரத்தம் என்பவற்றின் மூலம் தான் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்த